آله وأصحابه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد: فأعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي اللهم زدنا علما. எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றியும் புகழ்ந்தும் ஆரம்பிக்கின்றேன். எனதருமை இஸ்லாமிய சொந்தங்களே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால் இந்த வருட ரமதானிய மாதத்தின் தொழுகை முடித்த பிறகு சஹாபாக்கள் சம்பந்தமாக முக்கியமான விஷயங்களை, பாடங்களை, நமது வாழ்க்கையின் அடிப்படைகளை தெரிந்து கொள்ள ஒன்று கூடியிருக்கின்றோம். நேற்றைய அமர்வில் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய இந்த மார்க்கத்தில் சஹாபாக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பங்கு என்ன, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையான முஸ்லிமுடைய வாழ்க்கையில் சஹாபாக்கள் சம்பந்தமான விஷயங்கள் எந்த அளவுக்கு தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது, எந்த அளவுக்கு மிக முக்கியமான அம்சமாக உள்ளது என்பதை அல்லாஹுடைய நாட்டப்படி விஷயங்களை நேற்று பார்த்திருந்தோம். அதே வரிசையில் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கும் ஒரு சில விஷயங்கள் சஹாபாக்கள் சம்பந்தமாகவும் நம்முடைய இந்த தலைப்பின் சம்பந்தமாகவும் ஒரு சில விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் தோழர்களை சஹாபாக்கள்னு சொல்லி வந்தோம். இன்னும் சஹாபா அப்படின்ற இந்த தரத்திற்கு ஒரு மனிதர் உயர்த்தப்பட வேண்டும், சஹாபின்னு அழைக்கப்படும் அப்படின்னா குறிப்பிட்ட 3 நிபந்தனைகளை மார்க்க வல்லுநர்கள், அதிலும் குறிப்பாக இமாம் இப்னுல் ஹஜர் அல் அஸ்கலானி அலை ரஹ்மா அவருடைய கூற்றின் கீழ் பார்த்துருந்தோம். ஒரு மனிதரை எந்த நிபந்தனை இருந்தால் நாம் சஹாபின்னு சொல்லுவோம் அப்படின்னு நிபந்தனைகள் எத்தனை பார்த்துருந்தோம்? 4 5 3 பார்த்துருந்தோம். அந்த 3 என்னென்னது ஞாபகம் இருக்கா? அல்ஹம்துலில்லாஹ் ஜி மாஷா அல்ஹம்துலில்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். நபியை பார்த்துருக்கணும், நபியை பார்த்து நபியின் மீது ஈமான் கொண்டிருக்கணும். இதில் ஒரு சின்ன கேள்வி பிறகு கடைசியில் கேட்டாங்க சில மக்கள், நபியை பார்க்கும் பொழுது முஸ்லீமாக இல்லாமல் நபியை பார்த்து பிறகு நபியை பார்த்துட்டு போயிட்டாங்க, பிறகு இஸ்லாம் தெரிஞ்சிருச்சு, பிறகு இஸ்லாம் ஏற்றுக்கிட்ட பிறகு நபியை பார்க்கல, அப்போ அவங்க சஹாபியா அப்படின்னு கேட்டால் அவங்க சஹாபி கிடையாது. ஏன் கிடையாது? நமக்கு தெளிவாக இருக்குது, நபியை பார்த்து நபியின் மீது ஈமான் கொண்டிருக்கணும். அப்படி இல்லையா, எங்கேயோ ஈமான் எடுத்துக்கிட்டாங்க, ஈமானிய நிலையில் நபியை சந்திச்சிருக்கணும். ஈமானிய நிலையில் நபி சந்திக்கப்பட்டிருந்தா அவங்கள சஹாபின்னு சொல்லுவோம். அதே அடிப்படையில் கடைசியாக என்னது, அதே ஈமானோடு மௌத்தும் இருக்கணும். இந்த விஷயங்களை, இந்த நிபந்தனைகள் யாரிடத்துல இருக்குமோ அவங்கள சஹாபி அப்படின்னு சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே அடிப்படையில் சஹாபாக்களுடைய வாழ்க்கையின் முக்கியத்துவத்தை பற்றியும் ஒரு சில விஷயங்களை நேற்று குர்ஆனுடைய வசனங்கள் வடிவிலையும் சரி, நபியினுடைய ஒரு சில வழிகாட்டல்கள் அடிப்படையிலும் பார்த்துருந்தோம். அதே அடிப்படையில் இன்னொரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புவேன். நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய வாழ்க்கை நமக்கு நம்முடைய சொர்க்கம் போகிறதுக்கு மிக முக்கியமான ஒன்றா இல்லையா? நபியுடைய வாழ்க்கை நமக்கு ரொம்ப முக்கியமானது. நாம் சொர்க்கத்துக்கு போகணும்னா யாருடைய வாழ்க்கை அடிப்படையில் போக முடியும்? நபியுடைய வாழ்க்கை அடிப்படையில் மட்டும்தான் போக முடியும் சொர்க்கத்துக்கு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழகாக சொல்லி கொடுப்பாங்க, என்னுடைய வாழ்க்கையோடு என்னுடைய சஹாபாக்களின் வாழ்க்கையும் நபி எடுத்து வச்சாங்க, அழகாக சொல்லியிருப்பாங்க. ஹதீஸ் ரொம்ப தெளிவாக இருக்கும். நபி சொல்லி கொடுப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஃப்தரகத்தில் யஹூது அலா 71 ஃபிர்கா, யூதர்கள் 71 கூட்டங்களாக பிரிந்தார்கள்.
வஃப்தரகத்தின் நசாரா அலா 72 ஃபிர்கா. அதே போல் நசாராக்கள் 72 கூட்டங்களாக பிரிந்தனர். வஸதஃப்தரிகு ஹாதிஹில் உம்மத்து, என்னுடைய இந்த உம்மத், இந்த இஸ்லாமிய சமூகம், சதஃப்தரிகு வருங்காலத்தில், அலா 73 ஃபிர்கா 73 கூட்டங்களாக பிரியும். குல்லுஹா ஃபின்னார், எல்லா கூட்டங்களும் நரகத்திற்கு போய் சேரும். இல்லா வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அந்த ஒரே கூட்டம் தான், 73 கூட்டங்களில் ஒரு கூட்டம் தான் சொர்க்கத்துக்கு போய் சேரும். நபி சொன்னாங்கன்னே போய் கிடையாது. அப்ப சஹாபாக்களுக்கு ஆர்வம் வருது, கேட்குறாங்க, மன்ஹே யா ரசூலல்லாஹ், அந்த ஒரு கூட்டம் யாரு, எப்படி கண்டறிகிறது? அப்ப நபி அழகா சொல்லியிருப்பாங்க, கவனிச்சுக்க. நபி சொல்லி கொடுத்தாங்க, மன் கான அலா மிஸ்லி மா அன அலை வஸ்ஹாபி, என்னுடைய வழியிலும் என்னுடைய சஹாபாக்கள் வழியிலும் யார் நடந்து கொள்வாரோ அவர்கள் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போகாம சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அழகா சொல்லி கொடுத்தாங்க, என்னுடைய வாழ்க்கையோடு என்னுடைய சஹாபாக்கள் வாழ்க்கையில் யார் இருப்பார்களோ, என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற விஷயங்களை யார் பேணி பின்பற்றி இவர்கள் புரிந்து கொண்ட அளவு மார்க்கத்தில் யாரு புரிந்து கொண்டு நடைபெறுவார்களோ, செயல்படுவார்களோ, அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளைக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த ஒரே ஒரு வெற்றி அடையக்கூடிய கூட்டமாக நபி சொல்லி கொடுத்தாங்க, என்னுடைய சஹாபாக்களின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையே தான் அங்கேயும் சொல்லி காண்பிச்சான். நேற்று எடுத்து காண்பி வசனங்கள் தான் அல்லாஹ் சொல்லி காண்ப, இன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்தும் பி, சஹாபாக்களாகிய இவர்கள் நீங்கள் ஈமான் கொண்டதை போன்று இந்த மக்கள் ஈமான் கொண்டு விட்டால் ஃபக்கத் இஹ்ததவ், அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள். அப்படி இல்ல, சஹாபாக்கள் ஈமான் கொண்டதை போல ஈமான் கொள்ளல அப்படின்னா ஹும் ஃபீ ஷிகாக், அவர்கள் பிளவுகள்ல போயிருவாங்க, பிரிஞ்சு போயிருவாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக சிறப்பான வாழ்க்கையை சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கான். எந்த அளவுக்கு சிறப்புகளை கொடுத்திருக்கான்னு நான் இதையும் புரிஞ்சுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய நபியின் சிறப்பை உணர்த்தும் விதத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுவான். இந்த நபியை பற்றி இந்த உம்மத்துக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லி புரிய வைக்கல. இந்த நபியை பற்றி அல்லாஹ் தஆலா இதற்கு முன் சென்ற உம்மத்துகளான யூதர்கள், நஸராக்கள், அவர்களுக்கு வேதங்களாக வழங்கப்பட்ட தௌராத், அந்த இஞ்சிலையும் நபியை பற்றிய சிறப்புகளை சொன்னானா இல்லையா? இப்படிப்பட்ட குணங்களை கொண்ட நபி கண்டிப்பாக வருவாங்க. இத்தனைக்கும் அஹ்மதுன்ற பெயரை கொண்டு அல்லாஹ் எடுத்து காண்பிச்சா வரக்கூடிய காலங்கள்ல, கடைசி காலங்கள்ல அஹ்மதுன்ற பெயரை கொண்ட ஒரு நபர் நபியாக வருவார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆவும் செஞ்சாங்க. இந்த கடைசி காலகட்டத்தில் இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய வேதத்தையும் ஞானத்தையும் புகுட்டக்கூடிய, உன்னுடைய வசனங்களை மக்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய ஒரு நபியை அனுப்பிவையா அல்லாஹ். அப்ப அந்த வெளிப்பாடுகளை தௌராத்திலையும் இஞ்சிலையும் முன் சென்ற வேதங்கள் எல்லாம் எடுத்து காண்பிச்சா இந்த குணங்களை கொண்ட கடைசி தூதர் வர இருக்கிறார். அப்ப இது ரொம்ப பெரிய சிறப்பு. இது முன் சென்ற வேதங்கள்ல இன்னும் அந்த நபி வந்தது கிடையாது. இந்த காலத்துல வரப்போற நபியும் கிடையாது. இனி கடைசி காலத்துல வருவாங்க. அந்த கால மக்களுக்கு இந்த தௌராத்தும் இஞ்சிலும் வேதம் கிடையாது. இருந்தாலும் அல்லாஹ் சொல்லி புரிய வச்சா வரக்கூடிய காலகட்டத்தில் இந்த நபி வருவார். அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எங்க இந்த நபி வருவாரு என்பதை இதற்கு முன்னுள்ள வேதங்கள் எடுத்து காண்பிச்சானோ, அதே அல்லாஹ் தான் இந்த நபிக்கு இப்படிப்பட்ட சஹாபாக்களும் இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா இதற்கு முன் சென்ற வேதங்கள் எடுத்து காண்பிச்சான். அல்லாஹ்வுடைய வசனம் ரொம்ப தெளிவா இருக்கு. அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஃபத்ஹுடைய 29வது ஆயத்தை சொல்லி காண்பிப்பான். முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார். வல்லதீன மஅஹு, இன்னும் அவரோடு இருப்பவர்கள். யார் இருந்தாங்க நபியோட? சஹாபாக்கள் இருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். வல்லதீன மஅஹு, அவரோடு இருப்பவர்கள். அஷித்தஉ அலல் குஃபார், குஃபார்களுக்கு மத்தியில் ரொம்ப கடினமாக இருப்பாங்க. குஃபர்களை ஏத்துக்க மாட்டாங்க. காஃபிர்கள் மீது ரொம்ப கடுமையாக இருப்பாங்க அகீதா ரீதியாக. வருஹமாஉ பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் சஹாபாக்கள் ஒருவருக்கு ஒருவர் மத்தியில் ரொம்ப இரக்கம் குணம் கொண்டவராக இருப்பாங்க. எப்படி? குஃபரை கண்டால் ரொம்ப சினம் கோவப்படுவாங்க, சினம் பொங்கி இருப்பாங்க. அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் மத்தியில ரொம்ப அழகாக மென்மையான இரக்கம் குணம் கொண்டவராக இருப்பாங்க. எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்லி காண்பிப்பான், தராஹும், நீங்கள் அவர்களை பார்ப்பீர்கள், ருக்அன் சுஜ்ஜதா, அல்லாஹ்வை வணங்கி வருவார்கள். எந்த அடிப்படையில்? யப்தகூன ஃபத்லம் மினல்லாஹி வ ரிதுவானா,
அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடிய வண்ணம், அல்லாஹுடைய திருப்தியை நாடிய வண்ணம் அல்லாஹவை அவர்கள் வணங்கி வருவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதையெல்லாம் சொல்லிட்டு அதே வசத்தை சொல்லி காண்பிப்பான், இது மஸலுஹும் ஃபித் தௌராத்தி வ மஸலுஹும் ஃபில் இன்ஜீல். அவர்களுக்கான உதாரணத்தை, இந்த உதாரணங்களை தௌராத்திலையும் எடுத்து கூறியிருக்கிறோம், இன்ஜீல்ல எடுத்து கூறியிருக்கிறோம். இப்ப சஹாபாக்களை பற்றியும் நபியோடு வாழ்ந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம குர்ஆன்ல இல்லாத இதுக்கு முன்னிருந்த வேதங்களாக இருக்கக்கூடிய தௌராத்திலையும் இன்ஜீல்லையும் அல்லாஹ் தஆலா எடுத்து சொல்லி காண்பிச்சிருக்கான். அப்படின்னா இது நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், ரொம்ப சிறப்பு மிக்க அம்சங்களாக சஹாபாக்கள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கிறான். சரி, அப்ப இதே அடிப்படையில் பார்க்கும் பொழுது சஹாபாக்கள் நிலையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், சஹாபாக்களுக்கு நிலைகள் இருக்குது. சஹாபாக்கள் ஒவ்வொருத்தர் மத்தியில சிறப்புகள், அதிகமான சிறப்புகள் கொண்ட சஹாபியும் இருக்காங்க. கம்பேர் பண்ணி பார்க்கும் பொழுது சிறப்புகள் குறைந்த சஹாபாக்களும் இருக்காங்க. அந்த அடிப்படையில் தெரிஞ்சுக்கிட்டோம், இந்த சுவனத்திற்கு போகக்கூடிய சுவனத்தின் சுப செய்தி பெற்ற சஹாபாக்கள் 10 நபர்கள் இருக்கிறாங்க. இவர்களுக்கு சுவன சுப செய்தி பெற்ற 10 இந்த சஹாபாக்களுக்கு அதிகமான சிறப்புகள் இருக்குது. நபிக்கு அடுத்து அதிகமான சிறப்புகள் இருக்கிற சஹாபாக்கள் யார் அப்படின்னா இந்த 10 சுவர்க்கத்தின் சுப செய்தி பெற்ற சஹாபாக்கள் தான். அப்ப இங்க என்ன கேள்வி வரலாம், என்ன உங்களுக்கும் வந்திருக்கும் அப்படின்னா, இப்ப 10 சஹாபாக்கள் மத்தியில தான் அல்லாஹ் தஆலாவுடைய நபி இந்த சொர்க்கத்துடைய குட் நியூஸ் கொடுத்துருக்காங்களா? வேற எந்த சஹாபிக்கும் நபியுடைய வாழ்க்கையில சொர்க்கத்தினுடைய சுப செய்தி கிடைக்கலையா? வெறும் இந்த ஒட்டுமொத்த ஹஜ்ஜத்துல் விதாயில் எடுத்துக்கலாமே, 1,24,000 சஹாபாக்கள்ன்ற கணக்கு எடுத்து காண்பிக்கிறாங்க. அந்த 1,24,000 சஹாபாக்கள்ல இந்த 10 சஹாபாக்களுக்கு மட்டும்தான் சிறப்புகள் இருக்கான்னு கேட்டா நம்ம அப்படியும் புரிஞ்சுக்க கூடாது. என்ன பொதுவாக புரிஞ்சுக்கணும், நபியுடைய பரக்கத்துகளால் நிறுவப்பட்ட நாவிலிருந்து சொர்க்கத்தின் சுப செய்தி பெற்ற சஹாபாக்களுடைய பெயர்கள் எழுத ஆரம்பிச்சா லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கும். அப்படி நிறைய சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரத்துக்கு தகுந்தவாறு சொர்க்கத்துடைய சுப செய்தி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த 10 சஹாபாக்கள் அல்லாத வேறு சஹாபாக்களை பத்தி நபியுடைய சொர்க்கத்துடைய சுப செய்தி பெயர் போயிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நமக்கு நிறைய சஹாபாக்கள் முன்னாடி இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ், ஒரு சஹாபி வருவாரு, கிராமவாசி வருவார், வந்து நபி கிட்ட கேட்பாங்க, நபியே இஸ்லாத்துடைய அடிப்படைகள் என்ன சொல்லி கொடுங்க. நபி சொல்லுவாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சாட்சி சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூல் அடிப்படையில் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும். அதாவது இந்த கலிமா உணர்த்தக்கூடிய வாழ்க்கையை அழகான முறையில வாழ்க்கையில எடுத்து நடக்கணும். அடுத்து சொல்லி கொடுத்தாங்க, தொழுது இருக்கணும், ஒரு நாளைக்கு 5 வேளை கடமையான தொழுகையை தொழுகணும். அடுத்து சொன்னாங்க ஜகாத்து கொடுத்து வரணும். அடுத்து சொன்னாங்க இந்த ரமதான் மாதம் நோன்பு வைக்கணும். இந்த ஹதீஸ்ல ஹஜ்ஜை பத்தி நபி சொல்லியிருக்க மாட்டாங்க, ஏன்னா அந்த சமயத்துல ஹஜ் இன்னும் கடமையாக்கப்படலை. இந்த 4 இஸ்லாமிய அடிப்படைகளை எடுத்து சொல்லுவாங்க, இது இஸ்லாமிய அடிப்படைகள். இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட உடனே அந்த சஹாபி சொல்லுவாங்க, வல்லாஹி லா அஸீது அலா ஹாதா வலா அன்குஸ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக நான் இதை விட அதிகப்படுத்தவும் மாட்டேன், இதை குறைக்கவும் மாட்டேன், என்ன சொன்னீங்களோ அதன் மீது அமல் பண்ணுவேன். இந்த வாசகத்தை சொல்லி அந்த சஹாபி போயிட்டார். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு அருகாமையுள்ள சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, உலகத்துல நீங்க சொர்க்கவாசியை பார்க்க விரும்புறீங்களா, இவரை பாருங்கன்னாங்க. அப்ப இவங்களுக்கும் நபி சொர்க்கத்துடைய சுப செய்தி கொடுத்தாங்களா இல்லையா? இவங்களுக்கும் சுவனத்துடைய செய்தி கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல நபியுடைய பேரன்மார்கள் இருக்காங்கல்ல, யாரு? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா. அவங்களை பத்தி நபி சொல்லுவாங்க, ஹாதான், இந்த 2 நபர்கள் இருக்கிறாங்கல்ல, இந்த 2 சிறுவர்கள் சய்யிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னah, சொர்க்கத்தின் வாலிபர்களின் தலைவர்களாக இருப்பாங்க. அப்ப இந்த நபியுடைய 2 பேரன்மார்களுக்கும் நபி சொர்க்கத்துடைய சுபச்செய்தி கொடுத்திருக்காங்க. அதே போல பிலால் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம், அல்ஹம்துலில்லாஹ், பிரபலமான சம்பவம் கூடாது. நபி சொல்லுவாங்க, என்ன பிலாலே, நான் உங்களை எனக்கு முன்னாடி உங்களுடைய காலடி ஓசைகளை கேட்கிற சொர்க்கத்துல. நபி சொன்னாங்க, எனக்கு முன்னாடி உங்களுடைய காலடி சத்தத்தை சொர்க்கத்துல நான் கேட்டேன், என்ன பண்றீங்க அப்படி? அப்ப அவங்க சொன்னாங்க, நபியே பெருசா ஒன்றும் அமல் கிடையாது, எப்பெல்லாம் உது செய்வேனோ 2 ரக்காத் சொல்லுவேன், அந்த உதுவுக்கான காணிக்கை தொழுகை தொழுவேன், இதுதான். அப்ப இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருந்த அந்தஸ்து என்ன? நபி சொல்றாங்க, நான் சொர்க்கத்துக்கு போய்கிட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒருத்தர் சொர்க்கத்தில் நடக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அப்ப அவங்களுக்கும் ஒரு வகையில சுவனத்தின் சுப செய்தி நபி சொல்லியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க.
அதே போல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு போர்ல ஷஹீதாக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களுடைய போர்ல சண்டை போடும்போது 2 கைகளை வெட்டப்பட்டிருக்கும். கைகள் இல்லாத வெறும் உடம்பு பிணம் இருக்கும். அதை பார்த்து நபி அங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா இவருக்கு இந்த 2 கரங்களுக்கு 2 கைகளுக்கு பதிலாக 2 ரெக்கைகளை கொடுத்துட்டான். 2 ரெக்கைகளை கொடுத்துட்டான். அந்த 2 ரெக்கைகளை கொண்டு சொர்க்கத்துல பறந்துகிட்டு இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த சஹாபிக்கும் சொர்க்கத்தின் சுப செய்தி நபி சொல்லியிருக்காங்க. அதே போல பார்க்கும் பொழுது நம்ம உக்காஷ் ரலியல்லாஹு அன்ஹு நபி சொல்லுவாங்க, இந்த மாதிரி சொர்க்கவாசிகள் நரகத்துக்கே போகாம முதல் கட்டத்துல சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சஹாபாக்கள் முதல் கட்டமாக சொர்க்கத்தில் போகக்கூடிய மனிதர்களின் குணங்கள் நபி எடுத்து காமிப்பாங்க. இந்த குணம் இருக்கும். எப்படிப்பட்ட நபர்கள் அவங்க? சொர்க்கத்துக்கு நரகத்துக்கே போகாம நேரடியாக சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இன்னும் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்படிப்பட்ட உயர்ந்த மனிதர்களுடைய குணங்களை நபி எடுத்து காண்பிப்பாங்க. எடுத்து காண்பிக்கும் பொழுது ஒரு சஹாபி எழுந்து சொல்லுவாரு, யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ் ஜஅலனி மின்ஹும், அல்லாஹ் கிட்ட துஆ செய்யுங்க, அல்லாஹ் என்னையும் அப்படிப்பட்ட மனிதர்களை ஒருவர் ஆக்கணும். நபி உடனே சொன்னாங்க, அன்த மின்ஹும், நீங்க அவர்கள ஒருத்தரா இருக்கிறீங்க. அதே இந்த நபியுடைய பதில் முடிஞ்ச உடனே இன்னொரு சஹாபி கை தூக்கி சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கும் துஆ செய்யுங்க, நானும் அவங்க ஒருத்தரா இருக்கணும். அப்ப நபி சொன்னாங்க, சபகக பிஹா உக்காஷா, உக்காஷா ரலியல்லாஹு அன்ஹு உங்களை விட உங்களை முந்தி கொண்டார். அப்ப உக்காஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு நபி இந்த ஹதீஸ்ல சொர்க்கத்தின் சுப செய்தி சொல்லியிருக்காங்க. ஆண்களுக்கு மட்டும் கிட்ட கிடையாது, பெண்களுக்கும் சரி, சஹாபியாக்களுக்கும் சரி. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை பத்தி வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, வந்து சொல்லுவாங்க, நபியே ஹதீஜா அம்மையார் ஹதீஜா அவங்களுக்கு அல்லாஹ் சலாம் சொன்னதாகவும் நான் சலாம் சொன்னதாகவும் சொல்லுங்க. அல்லாஹுடைய சலாத்தையும் என்னுடைய சலாத்தையும் ஹதீஜா அவங்களுக்கு எத்தி வைங்க. பிறகு இந்த நற்செய்தியும் சொல்லுங்க, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொர்க்கத்துல மிகப்பெரிய அழகான சிறந்த மாளிகை கட்டியிருக்கான். அப்ப இந்த ஹதீஸின் அடிப்படையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹதீஜா அம்மையார் அவங்களுக்கு சொர்க்கத்துல பெரிய மாளிகை கட்டியிருக்கான்னு சொல்லி சொர்க்கத்துடைய சுப செய்தியே இங்கேயும் சொல்லப்பட்டுச்சு. இதே போல ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நபி சொன்னாங்க, எனக்கு பிறகு என்னை வந்தடையக்கூடிய முதல் நபர் நீயா இருப்பீங்க, நீங்களா இருப்பீங்க. இதுக்கு வல்லுநர்கள் ஹதீஸுடைய வல்லுநர்கள் ஹதீஸ் கலை அறிஞர்கள் சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலமாக சுவர்ணத்தின் சுப செய்தியை ஃபாத்திமா அம்மையாரும் கொடுத்திருந்தாங்க, ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு கொடுத்திருந்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே போல ஒரு ஹபஷியா பெண்மணி வருவாங்க நபி கிட்ட சொல்லுவாங்க, யா நபி, அல்லாஹ்வின் நபியே, எனக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல, திடீர்னு ஏதோ ஒன்று தாக்குற மாதிரி இருக்குது. மற்ற ஹதீஸ்கள் எடுத்து பார்க்கும் பொழுது தெரிய வரும். சொல்லுவாங்க, நபியே ஜின்னுடைய தாக்கம் ஏற்படுது, ஜின்னால பாதிக்கப்படுற நான். எப்பப்பெல்லாம் ஜின்னுடைய தாக்கம் ஏற்படுமோ நான் உடல் பலவீனமுற்று போயிடுறேன், என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கு அந்த கான்சியஸ் இருக்க மாட்டேங்குது. அல்லாஹ் கிட்ட இந்த நோய்கிட்ட இருந்து அல்லாஹ் கிட்ட ஷிஃபா வாங்கி கொடுங்க நபியே, நிவாரணம் வாங்கி கொடுங்க, பெற்றுத்தாங்க. அப்ப நபி சொன்னாங்க, இந்த நோய்க்கான ஷிஃபா உங்களுக்கு வேணும்னா தாராளமா அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறேன். ஆனா இன்னொரு விஷயம் இருக்கு, நீங்க இந்த நோயை பொறுத்துக்கிட்டீங்க, இந்த நிலைமையை நீங்க சகிச்சுக்கிட்டீங்க, சபரோட கையாளுறீங்க அப்படின்னா அல்லாஹ் கிட்ட சொர்க்கத்துடைய கேரண்டி அவங்களுக்கு கொடுக்குறேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப உடனே இந்த சஹாபி பெண்மணி சொன்னாங்க, உங்க வாயிலிருந்து உங்க நாவிலிருந்து சொர்க்கத்தின் கேரண்டி கிடைக்க போதுன்னு சொல்றீங்க அப்படின்னா எனக்கு இந்த நோயிலிருந்து நிவாரணம் வேணாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண்மணிக்கும் சொர்க்கத்துடைய சுப செய்தி சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். அதே அடிப்படையில தனி நபர்களுக்கு மட்டும் கிடையாது, ஒரு சில இடங்கள்ல ஒரு சில சஹாபாக்கள் ஜமாஅத்துக்கு நபி சொல்லி கொடுத்தாங்க. அதுல நேத்தும் பார்த்துருந்தோம்ல, இந்த பத்ரு சஹாபாக்கள் சம்பந்தமாக நபி சொன்னாங்க, பத்ரு போர்க்களத்துல யாரெல்லாம் களம் கண்டார்களோ, பத்ரு போர்ல யாரெல்லாம் சேர்ந்து நபியோட களம் கண்டார்களோ, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தையை நபி சொன்னாங்க, இஅமலு மா ஷி'தும் கத் கஃபர்து லக்கும், எது வேணுமோ பண்ணிக்கோங்க, என்ன தோணுது பண்ணிக்கோங்க, அல்லாஹ் நான் உங்களை மன்னிச்சிட்டேன். அப்ப இது கூட்டமாக மக்களுக்கும் நபி சொர்க்கத்துடைய சுப செய்தி கொடுத்துருக்காங்க. அதே போல அம்மாருடைய குடும்பம் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கு, அம்மாரா இருக்கட்டும், அவங்க மனைவி சுமையாவா இருக்கட்டும், அவங்க பிள்ளை யாசிரா இருக்கட்டும், அவங்க பிள்ளை அம்மாரா இருக்கட்டும். இப்ப இந்த 3 நபர்கள் இந்த குடும்பத்துக்கு நபி சொன்னாங்க, மக்கால ஆரம்ப கட்டத்தை இஸ்லாமை ஏத்துக்கிட்ட காரணத்தினால யாசிருக்கும், அவங்க மனைவி சுமையாவுக்கும், அவங்க மகன் அம்மார், இவங்க 3 பேருக்கும் நிறைய கொடுமைகள் கொடுக்கப்பட்டுச்சு, நிறைய முறையில் துன்புறுத்தப்பட்டாங்க. அப்ப நபி இவர்களை கடந்து போகும்போது நபி சொன்னாங்க, சபர் யா யாசிர், யாசுடைய குடும்பமே நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, இன்ன மவ்இதுக்கும் அல் ஜன்னah, உங்களுடைய இடம் நீங்கள் போய் சேரக்கூடிய இடம் சொர்க்கமாக இருக்குது.
அப்ப இந்த யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய குடும்பத்துக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்துடைய சுப செய்தி சொன்னாங்க. அதே போல ஹுதைபியாவுடைய இந்த தருணத்தின் போது இந்த மரத்தின் கீழ் நபியின் மீது பைஅத் செய்த சஹாபாக்கள் சம்பந்தமாக நபி சொன்னாங்க, லா யதுகுலுன் நார அஹதும் மிம்மன் பைஅ தஹ்த ஷஜரா. இந்த மரத்திற்கு கீழ் என்னிடம் பைஅத் செய்தவர்களில் எவரும் எந்த ஒருவரும் நரகத்திற்கு போக மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சொர்க்கத்துக்கு போவாங்க. அந்த ஹதீஸ்ல நமக்கு இதுவும் தெளிவாக கிடைக்கும். அந்த இடத்துல ஹுதைபியாவுடைய தருணத்தின் போது அந்த மரத்திற்கு கீழே நபியின் மீது பைஅத் செய்த சஹாபாக்கள் எண்ணிக்கை 1400க்கும் மேல, கிட்டத்தட்ட 1500 சஹாபாக்களுக்கு நபி சொன்னாங்க, லா யதுகுலுன் நார், உங்களில் யாரும் நரகத்துக்கு போக மாட்டீங்க, நீங்க எல்லோருமே சொர்க்கத்துக்கு போகக்கூடிய சொர்க்கவாசிகள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இப்படி நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனித்தனியே சஹாபாக்களுக்கு அவங்களுக்கு சொர்க்கத்துடைய சுப செய்திகளையும் கொடுத்திருக்காங்க, ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அதே சமயத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய நபி கூட்டம் கூட்டமாகவும் முஸ்லிம் சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்காங்க, சஹாபாக்களுக்கு இந்த சொர்க்கத்துக்கு போவீங்க. அப்ப இந்த அளவுக்கு நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நிறைய சஹாபாக்களுக்கு நேரடியாக சொர்க்கத்தின் சுப செய்தி கொடுத்திருக்காங்க. இப்படி இருக்க நம்ம எதுக்கு இந்த 10 சஹாபாக்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கிறோம், எதுக்கு இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னா, இதுவும் அழகா புரிஞ்சிக்க முடியும். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரே இடத்துல உட்கார்ந்து, அதாவது ஒரே பேச்சுல ஒரே வாக்கியத்துல பெயரை சொல்லி சொல்லி சொன்னாங்க. இந்த இன்னார் சொர்க்கத்துக்கு போவாங்க, இன்னார் சொர்க்கவாசி, பெயரை சொல்லி சொல்லி சொல்லுவாங்க. சயீத் பின் ஜுபைர் ரலியல்லாஹு அறிவிப்பாங்க, திருமிசி போன்ற கிரதங்கள்ல ஹதீஸ் இருக்குது, அல் அஷரத்துன் ஃபில் ஜன்னah, 10 நபர்கள் சொர்க்கவாசிகள் நபி சொல்லி கொடுத்தாங்க. 10 நபர்கள் யாரு? நபி சொன்னாங்க, அபூபக்கர் ஃபில் ஜன்னah, உமர் ஃபில் ஜன்னah, உஸ்மான் ஃபில் ஜன்னah, அலியுன் ஃபில் ஜன்னah, வ தொல்ஹத்து ஃபில் ஜன்னah, வ ஜுபைர் ஃபில் ஜன்னah, வ சஅத் பின் அபி வக்காஸ் ஃபில் ஜன்னah, வ அப்துர்ரஹ்மான் பின் அவுஃப் ஃபில் ஜன்னah, வ அபு உபைதா பின் ஜர்ராஹ் ஃபில் ஜன்னah. எத்தனை ஆச்சு? மொத்தம் எத்தனை ஆச்சு? 9 10? 9 ஆச்சா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இந்த 9 பெயர்களை சொல்லி சொன்னாங்க, இந்த 10 நபர்கள் சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப பக்கத்துல உள்ள நபர்களுக்கு புரியல, 10ன்னு சொல்லிட்டு 9 பெயர்களை சொல்றீங்களே. சொன்னாங்க, 10வது யாரு? அல்லாஹ்வை சாட்சியா வச்சு கேட்கிறோம், அல்லாஹ் முன்னிறுத்தி கேட்கிறோம், 10வது நபர் யாருன்னு சொல்லுங்க. அப்ப சஹாபி, இந்த ஹதீஸ அறிவிச்ச அந்த சஹாபி சொல்லுவாங்க, அல்லாஹ்வை சாட்சியா வச்சு கேட்கறதுனால சொல்றேன், வ சயீத் பின் ஸைத் ஃபில் ஜன்னah. சஹாபி யாரு? அந்த ஹதீஸ அறிவிச்சவங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய நபி என்னுடைய பெயரையும் சொல்லி சொன்னாங்க அங்க. சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த 10 சஹாபாக்களுக்கு ஒரே இடத்துல 10 சஹாபாக்களுடைய பெயரை சொல்லி சொல்லி சொன்னாங்க, இவங்க சொர்க்கவாசி, இவங்க சொர்க்கவாசி. இந்த 10 சஹாபாக்களுக்கும் இந்த அளவுக்கு பெயர்களை சொல்லி சொல்லி எந்த நிகழ்வும் நடக்காம நபியா முன்வந்து சொல்லி கொடுத்தாங்கல்ல, இதனாலேயே சொல்லப்படுது இவங்களுக்கு இத்தகைய சிறப்புகள் இருக்கு. இந்த சிறப்புகள்னாலே இவங்களுக்கு தனிப்பட்ட பெயர்களும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த பெயர்கள்ல ஒரு பெயர் தான் நம்முடைய அமர்வின் தலைப்பாக இருக்குது. என்ன தலைப்பு அது? என்ன தலைப்பு? அஷரை முபஷரா, சுவனத்தின் நன்மாராயம் பெற்ற 10 சஹாபாக்கள். அப்ப இந்த 10 சஹாபாக்கள் நபியுடைய வாழ்க்கைக்கு பிறகு உலக மக்களில், உலக மனிதர்களில் மிகச் சிறந்த மனிதர்கள், சஹாபாக்களில் மிக சிறந்த சஹாபாக்கள் இந்த 10 சஹாபாக்கள். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பாடங்கள்ல, வரக்கூடிய அமர்வுகள்ல இன்ஷா அல்லாஹ் இவங்களை பத்தின வாழ்க்கையை முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமான முறையில, தெளிவான முறையில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக சஹாபாக்கள் சம்பந்தமாக நிறைய விஷயங்களை மக்கள் தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த குறைகள் கண்டிப்பாக கிடையாது, குறைகள் சொல்லும்ன்ற அர்த்தம் கிடையாது. நம்ம எந்தெந்த நபர்கள் மத்தியிலிருந்து இந்த கேள்விகள் வராது நினைச்சுக்கிட்டு இருப்போமோ, அந்த நபர்கள் வெளிப்படையாக வந்து இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கும் பொழுது மனசளவில் நமக்கு ஏக்கம் வருது. இப்ராஹிம் தைமி அலைஹிஸ்ஸலாம் அழகா சொல்லுவாங்க அந்த வசனத்துக்கு தஃப்சீர்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க, வஜ்னுபனி வபனி நஅபுதுல் அஸ்னாம், என்னையும் என்னுடைய சந்ததியையும் சிலை வணக்கத்திலிருந்து காப்பாத்தியா அல்லாஹ். இந்த வசனத்துடைய தஃப்சீர்ல இப்ராஹிம் தைமி அலைஹிஸ்ஸலாம் அழகா சொல்லுவாங்க, மை யஅமுல் பலா பஅதக யா இப்ராஹிம், இப்ராஹிமே இந்த தௌஹீதிய கொள்கையில விஷயத்துல உங்களுக்கே நிம்மதி இல்லைன்னா வேற யாருக்கு நிம்மதி இருக்க முடியும்? தௌஹீதுல கண்டிப்பாக ஷிர்க் புகுத்தணுன்ற இந்த பயம் உங்களுக்கு இருக்குதுன்னா வேற யாரும் நிம்மதியாக இருக்க முடியும்? அப்ப இந்த அளவுக்கு இவங்க சொல்லி கொடுத்த விஷயங்கள் நமக்கும் நினைவுபடுத்தப்படுது அடிக்கடி.
நம்ம நினைச்சு பார்ப்போம், இவங்க அல்ஹம்துலில்லாஹ் கொள்கை நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் நல்ல அமர்வுல உட்கார்ந்து இருக்காங்க, நல்ல ஆலிம்களுடைய பேச்சுகளை கேட்கிறாங்க, நல்ல ஆலிம்களை கேட்கிறாங்க, வெளியே அல்ஹம்துலில்லாஹ் நல்லா நினைஞ்சிட்டு இருப்போம். ஆனா அதே நபர்கள் தான் பிறகு நம்ம கிட்ட தனியா வீடியோ அனுப்புறாங்க, இவர் சொல்றாங்களே இப்படி முஆவியா பத்தி இப்படி சொல்லப்படுது ரலியல்லாஹு அன்ஹு, இந்த அளவுக்கு அழகா தெளிவா ஹதீஸ் கிதாபுகள்ல ரெஃபரன்ஸ் கொடுத்து சொல்றாங்களே, அப்ப இந்த குறை இருக்குதானே அவங்களுக்கு? அப்ப இந்த வீடியோ யார் தான் அனுப்பியிருப்பாங்க? பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், குறைக்காகவே சொல்லல, உருது மக்கள் ரொம்ப அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய, ரொம்ப அதிகமாக பார்க்கப்பட்டு வருகின்ற பகிர்ந்துடக்கூடிய வீடியோஸும் இருக்குது. உதாரணத்துக்கு அந்த இன்ஜினியர் மிர்சா போன்ற நபர்களுடைய வீடியோக்கள் அதிகமாக ஷேர் பண்ணி சொல்லுவாங்க, இது இந்த அளவுக்கு முஆவியா பத்தி தெளிவாக சொல்லப்படுது, ஹதீஸ் கிதாபுகளை மையமாக காண்பிச்சு சொல்லி கொடுக்குற ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்து சொல்றாங்களே, அப்ப இது உண்மைதானே? எப்படி நீங்க இல்லைன்னு சரி கட்ட முடியும்? சுப்ஹானல்லாஹ். இப்ப சஹாபாக்களுடைய வாழ்க்கையில போறதுக்கு முன்னாடி நல்லபடியா புரிஞ்சுக்கணும், இந்த உலகத்தில் ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், இந்த உலகத்துல முஹம்மதை விட சிறந்த ஆசிரியர் இருக்க முடியுமா? மனித வாழ்க்கை இதுவரைக்கும் காணாத, இனியும் காண முடியாத அளவுக்கு மிகச்சிறந்த ஆசிரியர் முஹம்மதை தவிர யாரும் கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அத்தகைய சிறந்த ஆசிரியர் ஏன் நியமிக்கப்படுறாங்க? இன்னைக்கு நாமளும் கூட என்னுடைய குழந்தை நல்லா படிக்கணும்னு என்ன சூஸ் பண்ணுவேன்? நல்ல ஸ்கூலை சூஸ் பண்ணுவேன். டியூஷன் அனுப்ப போறேன்னா நல்ல ஆசிரியரை தேர்ந்தெடுத்து டியூஷனுக்கு அனுப்புவேன். ஏன்? என்னுடைய குழந்தை நல்ல சிறந்த குழந்தையா வரணும். அப்ப இருக்கிறதுலயே சிறந்த ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க? தன்னுடைய மாணவர்களை சிறந்த மாணவர்களை எடுத்து காமிப்பாங்க. அப்ப நபியின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்குது, அவர் தான் சிறந்த ஆசிரியர்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பாடம் கத்துக்கிட்ட அந்த சஹாபாக்கள் தான் சிறந்த ஸ்டூடெண்டா இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். அப்ப நபியுடைய சஹாபாக்களுக்கு நபி ஆசிரியராக இருந்து நபி கிட்ட பாடம் பயின்ற சஹாபாக்களை குறை சொல்றீங்க அப்படின்னா உங்க ஆசிரியர் யார்? அப்ப நபியை விட சிறந்தவங்களா? இல்ல நீங்க யாரு? சஹாபாக்களை விட சிறந்தவங்களா? சுப்ஹானல்லாஹ். அப்ப இன்னைக்கு மக்கள் நல்ல அமர்வுகள்ல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க, பேச்சுகளை கேட்கிறாங்க. ஆனா பிறகு இந்த மொபைல் போன்ஸ் இருக்குல்ல, சுப்ஹானல்லாஹ், இதன் மூலமாக வருகின்ற பேச ஒருத்தர் ஆக்ரோஷமா பேசினா போதும், அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய மக்கள் லட்சக்கணக்காக இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க? கேட்டா கண்ணீர் வருது கேட்க கேட்க, இந்த அளவுக்கு அது மனசுல உட்கார்ற மாதிரி பேசுறாங்க. சுப்ஹானல்லாஹ். ஆனா ஹக்கு எதுவுமே இருக்காது, சஹாபாக்கள் பத்தின புரிதல் இருக்காது, எதுவும் படிச்சிருக்க மாட்டாங்க பொதுவா. ஆனா பெரிய பெரிய தலைப்புல பேசுவாங்க. சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சண்டைகள், சஹாபாக்களுடைய மத்தியில் ஏற்பட்ட போர்கள், முஸ்லிம்கள் கண்ட போர்கள் சஹாபாக்கள் தலைமையில. சுப்ஹானல்லாஹ். இந்த விஷயங்கள்ல போறதுக்கு நல்லபடியா தெரிஞ்சுக்கணும், சஹாபாக்கள் நமக்கு எதை கற்பிச்சு கொடுத்தாங்க உண்மையிலேயே, அவங்க இல்லாம வாழ்க்கை கண்டிப்பாக கிடையாது. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அழகா சொல்லி கொடுத்தான், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை மீறி நீங்க வேறு வாழ்க்கையை பின்பற்றுறீங்க அப்படின்னா இத்தகைய முஃமின்களான சஹாபாக்கள் வாழ்க்கையை விட்டு வேறு வாழ்க்கையை நீங்க பின்பற்றுறீங்க அப்படின்னா உங்க எந்த போக்குல இருக்கு அதே போக்குல உங்களை விட்டுருவோம், உங்களுடைய இருப்பிடமாக நரகத்தை உண்டாக்குவோம். அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை பயந்துக்கணும். ஆக எந்த நபர்கள் சஹாபாக்கள் பத்தின இழிவான வார்த்தைகள் பேசுறாங்களோ அந்த நபர்கள் அறவே கேட்காதீங்க. என்னதான் நமக்கு பிடிச்ச நபரா இருக்கட்டும், அவங்கள தயவு செஞ்சு கேட்காது. நேத்து சொன்ன, இன்னைக்கும் சொல்றேன், எந்த நபர்கள் சஹாபாக்கள் பத்திய தவறான வார்த்தைகள் ஒரு நிமிடம் பேசினாலும் சரி, இல்ல ஒரு நொடி பேசினாலும் சரி, அவர்கள் நமக்கான உண்மையான மார்க்கத்தை ஒரு காலம் எடுத்து வைக்க முடியாது. சஹாபாக்களை பள்ளிக்கக்கூடிய விஷயங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் நம்ம அமல்கள் எப்படி இருக்குது. சஹாபாக்களை பத்தி பேசுவாங்க, ஐவேளை தொழுகை சரியா இருக்காது, சஹாபாக்களை பத்தி அவதூற பரப்புவாங்க, நோன்பு சரியா வச்சிருக்க மாட்டாங்க, தராவிகளை கலந்திருக்க மாட்டாங்க, தஹஜ்ஜுத்ல ஈடுபாடு இருக்காது, ஒரு சரியான இஸ்லாமிய சட்டங்கள் மீது பேணுதல் இருக்காது. ஆனா பேச்சுகள் பெருசா இருக்கும் சஹாபாக்களை பத்தி. சுப்ஹானல்லாஹ். புரிஞ்சுக்கணும், சஹாபாக்கள் நம்முடைய வாழ்க்கையின் மிக சிறந்த பொக்கிஷங்கள், நம்முடைய இஸ்லாத்தின் மிகச்சிறந்த ஆணிவேர்கள். அவர்கள் இல்லாம இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த முஸ்லிம்களாக இருக்க வாய்ப்பே கிடையாது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல எவ்வளவு முடியுமோ சஹாபாக்கள் சம்பந்தமாக, குறிப்பாக இந்த 10 சுவனத்தின் சுப செய்தி பெற்ற சஹாபாக்கள் சம்பந்தமாக முடிந்த அளவுக்கு தெரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் கடைசியில எந்தெந்த விஷயங்கள் மூலமாக மக்கள் தவறான புரிதல்களை கொண்டிருக்கிறாங்க அந்த விஷயங்களை பற்றி பேசி முடிச்சு போய் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த அமர்வுகளை அங்கீகரித்துக் கொள்வானாக. அல்லாஹ் சரியான முறையில் சஹாபாக்கள் சம்பந்தமாக தெரிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. நமக்கு தெரிந்த விஷயங்களை தெரியாத நபர்களுக்கும் தவறாக புரிந்து கொண்ட நபர்களுக்கும் அல்லாஹ் தெளிவான முறையில் விளக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவானாக. அல்லாஹும்ம ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உடைய வேதம், பொதுவாக அல்லாஹ் இறக்கின வேதம் எதுக்காக இறக்கின? அல்லாஹ் தஆலா உலக மக்களுடைய நல்வாழ்வுக்காக.
இறைவன் பக்கம் திரும்பி வரணுன்றதுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வேதத்தை இறக்குனா அந்த சமகாலத்தின் முஸ்லிம்களாக வாழ்ந்தவங்க அவங்க. இப்ப பனு இஸ்ராயீல் எடுத்துக்கலாமே, மூசா அலைஹிஸ்ஸலாமோடு இருந்த அந்த மக்கள் அவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்க தான் சிறந்த சமூகம். அவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தௌராத்தை கொடுத்தான். அவங்களுக்கு பிறகு வந்த ஈசாயிக்கள் அவங்க வாழும் பொழுது அவங்க தான் சிறந்த சமூகம். அல்லாஹ் அவங்களுக்கு இன்ஜீல் தௌராத்தை கொடுத்தான். அல்லாஹுடைய வேதம் கொண்ட மக்கள். இன்னைக்கு நாம சிறந்த சமூகம். அல்லாஹ் நமக்கு வேதமா குர்ஆனை கொடுத்துருக்கான். அப்ப இதே இந்த காமனான மியூச்சுவல் விஷயம் இருக்குல்ல, இவங்களுக்கு அல்லாஹ் தௌராத்தை கொடுத்தான், இவங்களுக்கு அல்லாஹ் இன்ஜீலை கொடுத்தான், நமக்கு குர்ஆனை கொடுத்துருக்கான். பார்க்கறதுக்கு பொதுவா இருக்குது. அப்ப அல்லாஹ் வேதம் கொடுத்த எல்லோருமே சொர்க்கவாசிகள்னு கிடையாது. அல்லாஹ்வோட வேதம் எங்கிட்ட இருக்கு, நான் சொர்க்கவாசிக்கு நம்ம கேரண்டி கிடையாது. நபி சொல்லி கொடுத்தாங்க, அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். இதையே நாம் ஒவ்வொரு ரகாத்திலையும் கேட்கிறோம், அல்லாஹ்வை புகழ்ந்து கேட்கிறோம். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எனக்கு நேர்வழியை கொடு, நேர்வழியை கொடுன்னு அல்லாஹ் நிப்பாட்டிக்கலையே. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யார் மீது நீ அருள் புரிஞ்சியோ அவங்க போன வழியை கொடு. இதோட எல்லாம் நிப்பாட்டலையே, சொல்லி கொடுத்தான். கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலின், உன்னுடைய கோபத்திற்கு சொந்தக்காரர்களான அவர்கள் வழி தேவை கிடையாது. உன்னுடைய ஹிதாயத் வந்த பிறகும் வழி தவறி போனாங்க, அவங்க வழி தேவை கிடையாது. அப்ப இவங்களுக்கும் நேர்வழி எல்லாம் கொடுத்தான், வேதம் கொடுத்தான். வேதம் கொடுத்த பிறகு இவங்க என்ன பண்ணாங்க? இதுல இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அழகா சொல்லுவாங்க இந்த வசனம் தஃப்சீர்ல, இந்த யூதர்கள் நசாராக்கள் தௌராத் இன்ஜில் வந்த பிறகு எது வரைக்கும் அந்த இன்ஜில் தௌராத்தை மாத்தலையோ சரியாக பின்பற்றார்களோ அது வரைக்கும் வாழ்ந்த நபர்கள் முஃமின்களாக வாழ்ந்தாங்க. அவங்க அல்லாஹ் கண்டிப்பா சொர்க்கத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். எப்ப இவங்க தௌராத்துல இன்ஜில்ல கை வச்சாங்களோ அந்த இடங்கள்ல அங்கிருந்து அவங்க பிள்ளைகள் ஆரம்பிக்குது, இவங்களுக்கு கண்டிப்பா அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்க மாட்டான். அப்ப இப்படி பிரிந்து போன உம்மத்துக்கள் அல்லாஹ்வுடைய வேதம் கொண்ட மக்கள் தான். இதே போல நீங்களும் அல்லாஹ்வுடைய வேதம் கொண்ட மக்களா இருக்கிறீங்க, நீங்களும் பிரிவியும். கண்டிப்பா உங்களுடைய இந்த வேதம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நீங்க சொர்க்கவாசி கிடையாது. இதுல இத்தனை உம்மத்தா பிரிவீங்க, கடைசியில ஒரே உம்மத்து தான், நீங்க ஒரே சமூகம் தான் சொர்க்கத்துக்கு போவீங்க, கேள்வி கணக்கு இல்லாம முதல் கட்டமாக. அப்ப நபி அழகா சொல்லி கொடுத்தாங்க, இந்த அளவுக்கு யூதர்களும் வாழ்ந்தாங்க, வேதம் வழங்கப்பட்டுச்சு, வழி தவறி போனாங்க. நசராக்கள் வாழ்ந்தாங்க, வேதம் வழங்கப்பட்டுச்சு, அவங்க வழி தவறி போனாங்க. நீங்க வாழ்றீங்க, வேதம் வழங்கப்பட்டிருக்கு, நீங்க வழி தவறி போகக்கூடாது. அல்லாஹ் கிட்ட அடிக்கடி கேளுங்க. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பற்றி நபி சொல்லி கொடுத்தாங்க. இப்ப இன்னைக்கு சொன்ன அதே விஷயங்கள் தான். நபி சொன்னாங்க, அந்த ஒரு உம்மத் யாரு, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஒரு கூட்டம் இது. அப்ப நபி சொல்லி கொடுத்தாங்க, எந்த இடத்துல நானும் என்னுடைய சஹாபாக்களும் பின்பற்றுகிறோமோ, எந்த விஷயங்களை நானும் சஹாபாக்கள் பின்பற்றுகிறோமோ அந்த விஷயங்கள் மீது யாரு சரியா நிலை பெற்றிருப்பாங்க இன்ஷா அல்லாஹ் அந்த போவாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க. அப்ப விஷயம் இதுதான். எதுக்காக வேண்டி அவங்க சொல்லப்படுது, வேதம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது போலவே உங்களுக்கு முன்னுள்ள சமூகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்க வழி தவறி இருக்கிறாங்க, அவங்கள போல நீங்க மாறக்கூடாது. நபி கடைசியில சொல்லி முடிச்சு, நபியுடைய கடைசி நாட்கள்ல சொல்லி கொடுப்பாங்கல்ல, லஅனல்லாஹு யஹூத வன் நஸாரா, அல்லாஹ்வுடைய சாபம் யூதர்கள் மீதும் நஸராக்கள் மீதும் இருக்குது. ஏன்? வத்தகது குபூர் அம்பியாஹி மசாஜிதா, தன்னுடைய நபிமார்களின் சாலிஹீன்களுடைய கபர்களை இறை இல்லங்களாக மாத்திக்கிட்டாங்க. அது ஏன் சொல்லி கொடுத்தாங்க? சஹாபி அறிவிக்கிற இந்த ஹதீஸ் அறிவிக்க சஹாபி அவங்க சொல்லி கொடுப்பாங்க, யுஹத்திரு மா ஸனஉ, அவர்கள் எதை செய்தார்களோ அதை விட்டு நபி எச்சரிச்சிருக்காங்க நம்மள. அப்ப அவங்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்டுச்சு, அவங்களும் வாழ்ந்தாங்க, அவங்க நபி எச்சரிச்சிருக்காங்க. இதே போல நமக்கும் அல்லாஹ் தஆலாவுடைய வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கும் நம்ம நபி எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க. நீங்க வழி தவறி போனாலும் இவங்களை போல நீங்களும் கைரில் மக்தூப் வேலைகளை போய் சேர்ந்துருவீங்க. அப்படி இல்லாம நபியுடைய வாழ்க்கையில சஹாபாக்களுடைய வாழ்க்கை முறைப்படி வாழும் பொழுது இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய இந்த வழி நேர் வழியா இருக்கும், சொர்க்கத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறந்த வழியாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ்.